இன்றைய நாள் நவநீதாவுடைய நாள். பிரஜ்ஞா நவநீதா. ஆரம்பிச்சு. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. எங்க எங்க இருக்க நீ? ரியல்மில இருக்க. ஓ ஜி வணக்கம், நமஸ்காரம். வணக்கம் முருகேஷ். தாரார் வந்துட்டீங்களா? நாளைக்கு, இன்னைக்கு ராத்திரி அல்லது நாளைக்கு வந்துருங்க. நமஸ்காரம்ப்பா. வணக்கம். இன்னைக்கு இங்க கௌமார மடத்துல தான் இருக்கேன். சரி சரி. இங்க ஒரு நல்ல அருமையான நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில இருந்து ஒரு 40 சன்னியாசிகள். ஓ சொன்னீங்க, அன்னைக்கு சன்னியாசி நிகழ்ச்சி இருக்கு. பயிற்சி முகாம் அவங்களுக்கு. சுபம் கரோதி கல்யாண பாடு கோபால். சுபம் கரோதி கல்யாண. அபிநய நவநீதா உனக்கு தெரியும்னா நீயே பாடு. ஆரோக்கியம். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய दीप ज्योति नमोस्तुते। दीप ज्योति हरे परब्रह्म दीप ज्योति जनार्दन दीप ज्योति दीपो हरतु मे पापम दीप ज्योति नमोस्तुते। यस प्रार्थने विजयलक्ष्मिया प्रार्थने நீ யாரும் சொல்லி இருக்கேன். நவநீதாவும் போட்டிருக்கேன். நவநீதா வந்து அப்புறம் பாடு. சரி, நான் சொல்லிட்டா இல்ல நவநீதா சொல்? நீங்க பிரார்த்தனை முடியும். பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுர்காமார்த்த சித்தயே பிரதமம் வக்ரதுண்டம் ச एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पंचमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टकं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो। प्रातः स्मरामि ललितावदनारविन्दम् बिम्बादरं पृथुलमौक्तिकशोभिनासम् आकर्णदीर्घनयनं मणिकुण्डलाढ्यं मन्तस्मितं मृगमदोज्ज्वलफालदेशम् प्रातर्भजामि ललिताभुजकल्पवल्लीं रत्नाङ्गुलीयलसदङ्गुलिपल्लवाढ्यां माणिक्यहेमवलयाङ्गदशोभमानां पुण्ड्रेक्षुचापकुसुमेषु शृणीर्दधानां प्रातर्नमामि ललिताचरणारविन्दम् भक्तेष्टधाननिरतं भवसिन्धु पोथं पद्मासनादिसुरनायकपूजनीयं पद्माङ्कुशध्वजसुदर्शन लाञ्छनाढ्यं प्रातस्तु मे परशिवां ललितां भवानीं त्रय्यन्तवेद्यविभवां करुणानवद्यां विश्वस्य सृष्टिविलयस्थिति हेतुभूतां
विश्वेश्वरीं निगमवाङ्मनसादिदूरा प्राथर्वधामि ललिते तव पुण्यनाम कामेश्वरीति कमलेति महेश्वरीति श्रीशाम्भवीति जगतां जननी परेति वाग्देवतेति वचसा त्रिपुरेश्वरीति श्री जगल्ललिताम्बिकाय अर्पणमस्तु. Jayati mute. जय श्री कृष्ण. ஆரம்பிமா. வணக்கம் சாமி. ஸ்டார்ட். என்னாச்சு? Nita. இருக்க அன்மியூட் பண்ணு. அன்மியூட். இரு ஒரு நிமிஷம் இரு பிரஜா. நவனிதா அன்மியூட் பண்ணு. சரி ஆரம்பி. பிள்ளையார் கீர்த்தனை பாடு. அதேதான். ஆமா. வல்லப நாயகஸ்ய வல்லப நாயகஸ்ய வல்லப நாயகஸ்ய பக்தோ பவாமி வல்லப நாயகஸ்ய பக்தோ भवामि वाञ्छितार्थदायकस्य वरमूषिकवागणस्य वल्लभनायकस्य भक्तो भवामि वाञ्छितार्थदायकस्य वरमूषिकवागणस्य वल्लभ पल्लव पद मृदुतरस्य पल्लव पद मृदुतरस्य पल्लव पद मृदुतरस्य पल्लव पद मृदुतरस्य पाशाङ्कुशेषु करस्य पल्लव पद मृदुतरस्य पाशाङ्कुशेषु करस्य मल्लिका जाति चम्पक हारस्य मणिमालस्य मल्लिका जाति चम्पक हारस्य मणिमालस्य वल्ली विवाह कारणस्य गुरुगुह पूजितस्य वल्ली विवाह कारणस्य गुरुगुह पूजितस्य काली कलामालिनी कमलाक्षी सन्नुतस्य वल्ली विवाह कारणस्य गुरुगुह पूजितस्य काली कलामालिनी कमलाक्षी सन्नुतस्य वल्लभनायकस्य भक्तो भवामि वाञ्छितार्थदायकस्य वरमूषिकवागणस्य वल्लभ. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். பிரஜா திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாவை தனியன்கள். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ்திஜமத்யாபயந்தி
स्वोजिष्ठायां सजिनि गलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்ல சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கின்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பம் முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்கை திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஜெயந்தி திருவெம்பாவை. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு ஆம் இணை அடிகள் போற்றி மால்நான் முகரும் காணாத புண்டரீகம் போற்றியாம் புய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அபிராமி ಅಂತಾದಿ ராதே. கோணலா இருக்கு, மொபைல் சாஞ்சிருக்கு. வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி என்றிப்பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் பூவனமும் காண விற்காமனங்கம் தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கேறு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. தோத்திரம் அவ்வளவுதானே? மூணு தானே? மூணு தானா? சரி. நவனிதா தேவாரம். ஓகே தாத்தா. திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள்
பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் பூரங்கள் ஏறித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர பெருவி தொருவின் நீரை யோடும் தூமாமழை நின்று அதிர பெருவி தொருவின் நீரையோடும் ஆமாம் பீனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமாம் பீனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் மருவும் நம்மை பொருள் போலும் வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி சொல் கீழிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே சொல் கீழிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்லடியார் மேல் ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்லடியார் மேல் ஊன திரளை நீக்கும் அதுவும் நம்மை பொருள் போலும் ஏன திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே இழைத்த இடையாள் உமையாள் பங்க இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடை ஒன்றேறி தரியார் புறம் எய்தார் பிழைத்த பீடியை காணாதோடி பெருங்கை மதவேழம் அழைத்திருந்தங்கு ஊரங்கும் சாரல் அண்ணாமலையாரே உருவில் திகழும் உமையாள் பங்க இமையோர் பெருமானார் செருவில் ஒரு கால் வளையை ஊன்றி செந்தி எழுவித்தார் பருவில் கூறவர் புனத்தின் கூவித்த பருமாமணி முத்தம்
அருவித்திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே. அருவித்திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே. திருச்சிற்றம்பலம். திருப்புகழ் நீயே தொடர். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. மால் கொண்ட பேதை குன்மணனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. மால் கொண்ட பேதை குன்மணனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூர குங்குல காலா. நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாத்தட்டும் பெருமாளே. மால் கொண்ட பேதை குன்மணனாரும் மாதங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூழ குட்குல காலா. நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாத்தட்டும் பெருமாளே. நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாத்தட்டும் பெருமாளே. ஹரஹர என்ன சொல்லுவோம்? முருகனுக்கு சொல்லு. ஹர ஹர முருகனுக்கு நான் இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நவநீதா காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன். நான் முதல் தடவை அவரை பார்த்தபோது ஒரு 4-5 வருஷம் 4 வருஷம் முன்னால நினைக்கிறேன். நான் கேட்டேன், யூடியூப்ல நீ வந்து பாடலாமே, இந்த மாதிரி விஷயம் நான் சொல்லலாமே. அவர் சொன்ன பதில் எனக்கு வந்து நான் கடவுள் சாமி முன்னால மட்டும் பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் முதல். இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லது எனக்கு தோணணும். இப்போ +2 முடிச்சிருக்கிறேன் இந்த வருஷம். நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றும்போது பல நிகழ்ச்சிகள், பல ஸ்கூலு, பல இடங்கள் போயிருக்கிறேன். பாவாடை மேலாக்கு அணிந்த ஒரே ஒரு பெண். பாவாடை மேலாக்கு தமிழ்நாட்டு உடைன்னு பேர் அதுக்கு. ஆனால் அதை போட்ட ஒரே பெண் நான் சந்தித்தவரே இந்த நவநீதா. காஞ்சிபுரத்தில் ரொம்ப டெடிக்கேட்டட் குடும்பம். நம்ம காஞ்சி பெரியவர் அவர் வந்து எப்பவும் இவளை முன்னால் உட்கார வச்சு பாட வைப்பார். அவருடைய அந்த ரொம்ப பக்தியும் ஸ்ரத்தையும் நிறைந்த ஒரு குடும்பம். ரொம்ப சந்தோஷம் நவநீதா. தேவி சப்தசதி ஸ்ரீதரன். யாதே ஆம். இன்னைக்கு எந்த இன்னைக்கு வந்து தேவி சப்தசதி வந்து மாத்ரு சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா
नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः மாத்ருரூபேண இது விளக்கவே அவசியம் இல்லை. ஜெகன்மாதா, உலகத்திற்கே மாதா. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த மாத்ருபாவம், தாய்மை, அந்த வடிவத்தில் நிலைத்திருக்கும் ஸ்ரீ அம்பாளை, மாதாவை நமஸ்காரம் செய்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன், நமஸ்காரம் செய்கிறேன். இந்த இவர் ஸ்ரீதரன் பாருங்க, அவருக்கு ஏதாவது விஷயம் இருக்கோ இல்லையோ, அவர் எப்படி தயாராகிட்டு வர்றார் பாருங்க இந்த இதில் கலந்துக்க. நம்மெல்லாம் கேட்கிறவர்களாக கூட ஆகணும், கேட்கணும். இந்த நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லோருமே பர்ஃபார்ம் பண்ணணும், பாடணும், ஏதாவது பங்கெடுக்கணும். ஆனால் எதுவும் இல்லைன்னா கூட நம்ம கேட்குறதும் பழக்கமாக இருக்கு. ஸ்ருதி சிரவணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கேட்கறது மூலமாக நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அடுத்து பஜனை. இன்னைக்கு ஒரு இது பாடலான்னு இருக்கு, அஷ்டபதி ஒன்று பாடலான்னு இருக்கு. பஜனை யாரை சொல்லி? நவநீதாவா? அஷ்டபதி நவநீதா தானே? இவன் அப்புறம் வேற யார்ட்டையும் சொல்லியிருக்கா பஜனை? 2 பேர் இருக்கா? இல்லை. சரி, நீ ஆரம்பி நவநீதா. வீடியோ அன்மியூட் ரெண்டும். यद्गोपी वदनेन्दुमण्डनमभूत कस्तूरिकापत्रकम् यल्लक्ष्मी कुशशातकुम्भकलशे व्याकोचमिन्दीवरम् यन्निर्वाणविधानसाधनविधौ सिद्धाञ्जनं योगिनां तन्नश्यामलमाभिरस्तु हृदये कृष्णाभिधानं महः राधा मनोरम रमावर रासलीला गानामृतैकभणितं कविराजराजम् श्रीमाधवार्चन विधौ अनुराग सद्मा पद्मावती प्रियतमं प्रणतोऽस्मि नित्यम् विहरति वने राधा साधारण प्रणये हरौ विगलित निजोत्कर्षात् ईर्ष्यावशेन गतान्यतः क्वचिदपि लता कुञ्जे गुञ्जन्मधुव्रतमण्डली मुखर शिखरे लीना दीनाप्युवाच रह सखी सञ्चरतधर सुधा मधुर ध्वनि मुखरित मोहनवम् चलितदृगञ्चल चञ्चल मौलिकपोल विलोलव रासे हरिमिह विहित विलासं स्मरति मनो मम कृत परिहासं रासे हरिमिह विहित विलासम्
स्मरति चन्द्रकचारुमयूर शिखण्डक मण्डलवलयितकेशम् प्रचुरपुरन्धर धनुरनुरञ्जित मेदुरमुदिरसुवेशम् रासे हरिमिह विहितविलासं स्मरति गोपकदम्बनीतं भवती मुख चुम्बनलम्बितलोभम् बन्धुजीव मधुराधर पल्लव कलितदर स्मित शोभम् रासे हरिमिह विहितविलासं स्मरति विपुलपुलकभुज पल्लव वलयित वल्लभ युवती सहस्रम् करचरणो रसी मणिगणभूषण किरण विभिन्नतमीश्रम् रासे हरिमिह विहितविलासं स्मरति जलदपटल चलदिन्दु विनिन्दक चन्दन बिन्दुललाटम् पीनपयोधर परिसर मर्दन निर्दय हृदय कपाटम् रासे हरिमिह विहितविलासं स्मरति मणिमय मकर मनोहर कुण्डल मण्डित गण्डमुदारम् पीतवसनं मनुगत मुनिमनुज सुरवर परिवारम् रासे हरिमिह विहितविलासं स्मरति विशदकदम्ब तले मिलितं कली कलुषभयं शमयन्तम् मामपि किमपि दनङ्गदृशा रहसारमयन्तम् रासे हरिमिह विहितविलासं स्मरति श्रीजयदेव भणितं अतिसुन्दर मोहन मधुरिपुरूपम् हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवतामनुरूपम्
रूपम् रासे हरिमिह विहितविलासम् स्मरति मनो मम कृतपरिहासम् रासे हरिमिह विहितविलासम् स्मरति. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் நவனிதா. இவருக்கு ஒரு பாட்டி எங்க காஞ்சிபுரத்துல சொல்லி கொடுக்குற. அம்புஜமா என்ன பேர் நம்ம நவனிதா? பத்மா ராஜகோபாலன். பத்மான ரொம்ப டெடிக்கேட்டடா எல்லா விஷயமும் பகவத்கீதை திருப்புகழ் எல்லாம் சொல்லி கொடுக்குறா. தினம் காலம்பரம் 5 மணிக்கு இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு நம்ம இதுக்கு வந்திருக்கிற. ரொம்ப சந்தோஷம் நவனிதா. அதே மாதிரி நம்ம இந்த ஜெயதேவர் இந்த அஷ்டபதி பற்றி கூட நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தால் கூட அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான ஒரு அவருடைய ரச்சனை இந்த அஷ்டபதி. ஒரிசாவை சார்ந்தவர். அந்த பத்மாவதி பற்றி ரொம்ப சிறப்பான சில சம்பவங்கள் இருக்கு அவருடைய மனைவி பத்மாவதி பற்றி. ஜெயதேவர் அவருடைய அஷ்டபதி 27 இருக்கா 24? 24 இருக்குல்ல. ஆமா, சரி, சந்தோஷம். கதை ஸ்ரீதரன். மகாபாரதத்துல ஒரு சின்ன கதை. அஷ்டமேத யாகம், அதாவது குருக்ஷேத்திரம் இதெல்லாம் முடிஞ்சிடுறது, போர்லாம் முடிஞ்சிடுறது, அமைதி வர்றது. அப்போ நாடு ஃபுல்லா, பாரத வருஷம் ஃபுல்லா ஒரே குடைக்கு கீழே கொண்டு வரதுக்காக அஸ்வமேத யாகம் நடத்துறார். யாகம் நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ்வத்தை விட்டு 1 வருஷம் ஃபுல்லா விட்டுட்டு திரும்பி வர்றார அர்ஜுனன். அங்க யாகம் நடக்கிறது. யாகத்துல எல்லாரும் ரொம்ப பெரிய தடபுடல் அரேஞ்ச்மெண்ட். அங்க வர்றவாள்லாம் என்ன தானம் கேட்கிறாளோ, என்ன விருப்பப்படுறாளோ எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தானமா கொடுத்து எல்லாம் திருப்தியோட போறா. எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு கீரி இங்க அங்க சுத்திண்டே இருக்கு. அந்த இடத்துல விழுந்து புரண்டு பாக்குறது. அதுல ஒரு உடம்புல ஒரு போர்ஷன், ஒரு அங்கம் கொஞ்சம் தங்கமயமா இருக்கு, மற்றது தங்கமா இல்லாம இருக்கு. இங்க விழுந்து புரண்டு பாக்குறது, அங்க ஓடி பாக்குறது. அங்க இருக்கிறவெல்லாம் என்ன இந்த கீரி இங்க பண்றதுன்னு பாக்குறா. அப்போ அந்த கீரி சொல்றது, நான் என்னுடைய உடம்பெல்லாம் ஒரு இடத்துல விழுந்ததுனால தங்கமா ஆச்சு ஒரு போர்ஷனு, மிச்சமும் தங்கமாகுமாங்கிற ஆசையில நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா தர்மராஜா ரொம்ப பெரிய தானங்கள்லாம் பண்றாரு, எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. அந்த இடத்துல வந்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தினால மிச்சம் இருக்கிற உடம்பும் எனக்கு தங்கமாகும் அப்படிங்கிற ஆசையில வந்தேன். ஆனா அந்த குருக்ஷேத்திரத்துல இருக்கிற ஒரு ஏழை பிராமணன் இருக்கானே, அவன் கொடுத்த தானத்துக்கு இது ஈடாக கொஞ்சம் கூட ஈடா வரலையே அப்படின்னு சொல்றது. அங்க இருக்கிறவங்க இது என்ன நீ இந்த மாதிரி சொல்ற, பேசுறது கிரி பேசுறத பார்த்து நீ என்ன இந்த மாதிரி பேசுற, நீ எதை வச்சு எப்படி பேசுற அப்படின்னு சொல்றது. இல்ல, நான் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அங்க இருந்திருந்தேன்னா அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றது. குருக்ஷேத்திரத்துல ஒரு ஏழை அந்தணன். அந்தணன்னா என்னன்னு ஒழுக்கம் சொல்லும் போது திருவள்ளுவர் சொல்லுவார், அந்தணன் என்போன் அறவோன் மற்றவுயிர்க்கும் செந்தொன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு சொல்லுவார். அதுபடி அவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், மருமகள், தன்னுடைய 4 பேருடைய குடும்பம் நாளைக்கு தனக்கு உணவுக்கு வேணும், தானியம் வேணும், தனம் வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்காத, அந்த மாதிரி எண்ணம் இல்லாத, அன்னைக்கு பிக்ஷை எடுத்து புசிக்கிற அந்த அந்தனர் குடும்பம். அவ போய் அன்னைக்கு ஏதோ கிடைச்ச மாவு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கா. இருக்கிற மாவை 4ஆ பிரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கா. அந்த நேரத்துல ஒரு வழிபோக்கர், ஒரு முனிவர் வராரு. அவருக்கு பிக்ஷை கொடுக்கணும். ஏன்னா ஒண்ணு அந்தணன் அறம் சொன்னோம், இன்னொன்னு இல்லறத்தை சொல்ற திருக்குறள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு இல்லறத்துல வாழ்வனுடைய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றது. தென்புலத்தார் நீத்தார்கள், மூதோதையர்கள், தெய்வம், அப்புறம் விருந்து, முகம் தெரியாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருந்து, ஒக்கல்ன்றது சுற்றத்துக்கு கொடுக்கறது, அப்புறம் தன்னை பேடிக்கிறது. அவர் வந்தவருக்கு விருந்தோம்பல் பண்ணணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர் பசியோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்கிற மாவுல என்ன பண்ணான்னு பார்த்துட்டு அந்த ஏழை பிராமணன் வயசானவர் தன்னுடைய பகுதியை முதல்ல அந்த முதியவருக்கு கொடுக்குறாரு உணவா.
அதை சாப்பிட்டுட்டு போரும்னு சொல்ல, சாப்பாடு மட்டும்தான் வயிறு கும்பிடுதுன்னா போரும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் வந்து போரும்னு சொல்லல. அதை பார்த்துட்டு குறிப்பை பார்த்துட்டு அவருடைய மனைவி தன்னுடைய பங்கு கொடுக்குறா. அதுக்கப்புறமும் போரும்னு வார்த்தை வரல. அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் மருமகள், 4 பேருமே தன்னுடைய பங்கை கொடுத்துட்டு அவா பசியோட இருக்கா. அவ வாங்கிட்டு வந்த கொஞ்சோண்டு மாவு அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பான்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில அந்த முனிவர் வந்து தர்ம தேவதை வந்து முனிவரா வந்து அவரை சோதிக்கிறதுக்காக வந்திருக்கார். உடனே அந்த இடத்துல, அதாவது பசியோட இருக்கிறவன் தன்னுடைய அறத்தை மறந்துடுவான், தனக்கு என்ன செய்யணும்னு மறந்துடுவான், புத்தி மழுங்கி போயிடும், தானம் கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட வராது. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உன்கிட்ட இருக்கிறதையும் தானம் கொடுக்கணும்னு நீ நினைச்ச இல்லையா, உங்களுக்கு குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு அங்கேயே அந்த தர்ம தேவதை அங்கேயே புஷ்பக விமானம் வந்து அவளை அப்படியே சொர்க்கத்துக்கு ஐஷன் போனதா கதை. இத சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது, எதேச்சியா நான் அங்க இருந்தேன், அந்த காத்து, அந்த மாவு, சாப்பிட்ட மாவுல இருக்கிற சின்ன துகள்கள், மிருத பிச்ச சந்தனம், அங்க இருக்கிற அந்த துகள்கள், அங்க அந்த இருக்க தண்ணி, இதெல்லாம் என் உடம்புல எதேச்சியா எங்கெல்லாம் பட்டுதோ அந்த இடம்லாம் தங்கமாயிட்டு, மிச்ச இடம் தங்கமாகுமான்னு நான் இங்க வந்தேன். ஆனா அந்த ஏழை பிராமணன் கொடுத்த மாவுக்கு கொஞ்சம் கூட கிட்ட கூட வராது இந்த அஷ்டமேத யாகத்துல கொடுத்த தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடை முடியாது. சோ எது செஞ்சாலும் நம்மளுடைய மனோபாவத்தோட செய்யறது. ஏன்னா என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தா நான் 100 ரூபாய் சந்தோஷமா கொடுப்பேன், 100 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் சந்தோஷமா கொடுப்பேன், 1 ரூபாய் இருந்தா 10 பைசா சந்தோஷமா கொடுப்பேன். எனக்குன்னு இருக்கிற என்னுடைய பசிக்காக நான் வச்சிருக்கிறத கூட கொடுக்கிற தானம்ங்கிறது முழுமையான என் அர்ப்பணிப்புக்காக வர்றதுனால அதுதான் உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த மகாபாரத கதையை இன்னைக்கு எல்லாருடையும் பகிர்ந்தேன். ஹரி ஓம். ரொம்ப சிறப்பு. இவர் கூட, இவரை பற்றி சொல்லணும், பெரம்பூரில் இருந்தபோது ஒரு 20 வருஷம் முன்னால் பழக்கம். போலீஸில் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து, சிபிஐயில் இருந்து நம்முடைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஆர்வம் வைத்து அதை கற்றுக்கிட்டு அவருடைய பொண்ணு கூட ரொம்ப நல்லா பாடுவார். போன வருஷம் பாட வச்சேன், ஜெர்மனியில் எங்கேயோ இருக்கிறார். நம்ம வேத பாடசாலையில் செங்கல்பட்டில் ஒரு தடவை ஒரு 7 நாளோ 5 நாளோ ஒரு வர்க்கம் நடந்தது, வேதம் ரிவைவல் மாதிரி குடும்பஸ்தர்களுக்கு. அங்கே 5 நாள் இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வம் வைத்து டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பொறுப்பு, இப்போ கோவாவில் இருக்கார், இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீதரன். தெய்வத்தின் குரல், கீர்த்தனா, இவரெல்லாம் எனக்கு, இவங்கெல்லாம் குழந்தைங்க, அருமையான குழந்தைங்க. பிரஜா, நவனிதா, நான் சில பேர் விட்டு போகலாம், கீர்த்தனா, ரொம்ப அருமையான குழந்தைகள். இப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சென்னையில் இருக்குடா கீர்த்தனா. நமஸ்காரம். கேக்குறதா? ஆரம்பி. தெய்வத்தின் குரல். கண்டமும் அகண்டமும் ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது. கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவை எல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது. சூரியன் ஒன்றுதான். அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புத்தான். இதைதான் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரே சக்தி எதுவோ, அறிவு எதுவோ, அந்த எல்லை கடந்த சக்தி தான், அறிவுதான் நம்மிடத்தில் ஓர் எல்லைக்குள் பிரிந்து கண்டம் கண்டமாக தோன்றுகிறது. அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத், அதாவது அது என்பது. தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று அர்த்தம். நாம் இப்போதிருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் கிட்டத்தில் எல்லாமுமாய் இருப்பது அதுதான். அது நீயேதான், அதாவது தத்துவம் என்கிறது வேதம். இப்படி நான் சொல்லுகிற க்ஷண காலம் நமக்கு எல்லாம் புரிந்துவிட்டது போல் இருக்கிறது. இந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கம் இல்லை.
ஆனால் அடுத்த க்ஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது. நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். பொய்யினால் பெரும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும். உண்மையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவனை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன்தான். ஆசாமிகளாகிய நாம் அந்த சாமியை தான் பற்றி கொள்ள வேண்டும். கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம். கண்டம் கண்டமாக இருப்பது எல்லாம் முடிவில் அகண்டத்தோடு ஒன்றுபடும் போது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தம் ஆகிவிடுகிறது. அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான் இருப்பு. கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான். நினைவு, கனவு எல்லாம் சாஸ்வத உண்மை அல்ல. மகா பெரியவா திருவடிகளே. கண்டம் அப்படின்னா துண்டு துண்டு, அகண்டம் அப்படின்னா பூர்ணம், முழுமையானது. பஜகோவிந்தம். பிரஜா. நமஸ்தே தாத்தா. வாழ சொல்லு. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गुरुचरणाम्बुज निर्भर भक्तः गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसारादचिरात् भवमुक्तः संसारादचिरात् भवमुक्तः सेन्द्रियमानस नियमादेवं सेन्द्रियमानस नियमादेवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. குருச்சரணாம்புஜ. இந்த குரு சரணங்களில் இருந்து சமர்ப்பணமாகி இந்த உலகத்து பந்தத்திலிருந்து சம்சார இதிலிருந்து முக்தி அடைந்து விடுவாய். நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் அந்த மூணாவது வரி என்ன, அதை கட்டுப்படுத்தி வசப்படுத்தி சேந்திரிய மானச நியமதய, அதை கட்டுப்படுத்தி வசப்படுத்தி நாம் நம்முடைய உள்ளே இருக்கிற, நம்ம உள்ள ஸ்திரமாக இருக்கிற ஹிருதயத்தில் இருக்கிற தெய்வத்தை உணர்ந்திடுவோம். இதுதான் இந்த குழந்தை இதே மாதிரி தான். வீட்டுக்கு போனால் ஒரு கோவில் மாதிரி இருக்கும் வீடு, நேரமும் இந்த விஷயங்கள் தான். அப்புறம் ஸ்கூலில் இதே கோலத்தில் போவ பெருசாக ஸ்கூலில் மற்ற பொண்ணுங்கள்லாம் கிண்டல் அடிக்கும், கமெண்ட் அடிக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணுறேன்னு கமெண்ட், அதெல்லாம் தாங்குற பீர் ப்ரெஷர்னு சொல்கிறான் இங்கிலீஷில். பீர் ப்ரெஷர், சுற்றி இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிறான். அதெல்லாம் தாங்கி, அதெல்லாம் தாங்கிறதில்ல, உதாசீனப்படுத்தி பாட்டு தன்னுடைய வழியில் இருக்கிறான். படிப்புலேயும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறான் பிரஜா. அடுத்து ஆசீர்வாதம் தாத்தா. சரிம்மா. அடுத்தது யாரு? கீதை, பகவத்கீதை. பிரியா சத்யன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அம்மா. எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு 11வது அத்தியாயத்திலிருந்து 32வது ஸ்லோகம். ஸோ பேசிக்கலி வாய்ஸ் கேட்கறதாம்மா? கேட்குறதுமா. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பூர்வத்தில் அது எப்படி இருக்கும், ஒரு குருக்ஷேத்திரம், ஒரு பக்கம் கௌரவாஸ் இருக்கா, ஒரு பக்கம் பாண்டவாஸ், மத்தியத்தில் பகவான்
அர்ஜுனரை வச்சுண்டு அவருக்கு கீதோபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அர்ஜுனருக்கு பயங்கர சந்தேகம், யுத்தம் பண்றதா வேண்டாமா, எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. அப்ப அது சொல்லிண்டே வரும்போது 11வது அத்தியாயம் அது வரும்போது அவர் விஸ்வரூப தர்சனத்தை காமிக்கிறாரு அர்ஜுனருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, அது மெதுவா பயமா மாறுறது. அப்ப அந்த பயத்துல அர்ஜுனர் கேட்கிறாரு, நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பகவான் பதில் கொடுக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ऋतेऽपि त्वान्न भविष्यन्ति सर्वे येव स्थिताः प्रत्यनीकेषु योधाः. அவர் சொல்றாரு, நான் காலன், நான் சமயம், நான் டைம், ஐ எம் த டைம். நான் என்ன என்னோட மிஷன் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன். இந்த பக்கம் இருக்கிற கௌரவாஸ் எல்லாரும் இருக்கிற, அந்த பாண்டவாஸ்ல இருக்கிற சேனைகள் எல்லாரையும் நான் சம்ஹாரம் பண்ண போறேன், நான் அழிக்க போறேன். நான் தான் சமயம். எக்ஸெப்ட் பாண்டவாஸ், நான் எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ண போறேன், அதான் சொல்றாரு. இப்போ அர்ஜுனருக்கு இருக்கிற சந்தேகத்துல அவர் அதான் சொல்றாரு, இவா எல்லாரும் ஆல்ரெடி என்னால கொல்லப்பட்டவா, நீ ஒன்னும் புதுசா இவால கொல்ல போறது கிடையாது. தே ஆர் ஆல்ரெடி டெட். ஸோ நீ மட்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீ யுத்தம் பண்ணு, யுத்தம் செய்யி. இதுதான் சொல்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லோகால பகவான் சொல்லியிருக்கார். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். சந்தோஷமா, தப்பு இருந்தா ரொம்ப மன்னிக்கணும். ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எல்லாரும் முயற்சி பண்ணா எல்லாரும் பங்கெடுக்கணும். தப்பு ரைட்டே கிடையாது, இல்லை பாவனை தான். நான் ஒரு விஷயம் விட்டுட்டேன், அதான் கேட்டேன் பஜனை சமயத்தில். யாரோ இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. குஹா, நம்முடைய வெங்கட வேலாயுதத்துடைய, வித்யா வெங்கட வேலாயுதத்துடைய மகள். அவ பஜனை இன்னைக்கு சொல்லியிருந்தேன், மறந்து போச்சு பாரு. குஹா ஆரம்பிச்சு முடிச்சிருவோம், இதுதான் கடைசி. அதுக்கப்புறம் நாம ஜபம், நைவேத்தியம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ गरुडगमन तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा जलजनयन वितिन मुचिहरण मुख विबुध विनुद पद पद्मा जलजनयन विधिन मुचिहरण मुख विबुध विनुद पद पद्मा विबुध विनुद पद पद्मा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारी भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारी जनन मरण भयहारी मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा शंख चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक चरणा शंकर चक्रधर दुष्ट दैत्य हर सर्वलोक चरणा सर्वलोक चरणा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा अगणित गुणगण शरण शरणद विदलित सुरलिपुजाला अनित गुणगण शरण शरणद विदलित सुरलिपुजाला विदलित सुरलिपुजाला मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा भक्तवैर्यमिह भूरि करुणया पाहि भारती तीर्थम्
भक्तवैर्यमिह भूरि करुणया पाहि भारती तीर्थं पाहि भारती तीर्थं मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम तापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा मम पापमपा गुरुदेवा. குஹா, நம்ம பாருங்க, நம்மெல்லாம் வளர்ந்த போது, ஸ்கூல் போன போது நான் கூட நல்ல பெருசாக சந்தனம் வச்சுன்னு போவேன் ஸ்கூலுக்கு. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அந்த காலத்து சமுதாய சூழ்நிலையே வேற விதமாக இருந்தது. அப்போ சந்தனம் வைக்கிறதோ, குடுமி வச்சுக்கிறதோ, பப்ளிக்கில் இருக்கிறதோ, இந்த மாதிரி வேதம் மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறதோ, அதெல்லாம் ரொம்ப சகஜமாக எல்லாரும் செஞ்சாங்க. வேஷ்டி கட்டுறது இதெல்லாம். அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலை இந்த குழந்தைகள்லாம் பெரிய ஒரு வெள்ளமாக அடிச்சுன்னு வருது. நம்முடைய மரத்தை பிடுங்கி அப்படியே அடிச்சுட்டு போக, அப்படியே அடியோடு அழிக்கிறதுக்கு பெரிய வெள்ளம் வந்தது, சுனாமி மாதிரி. அதில் வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக மண்ணோட ஒட்ட வச்சு வேற பிடிச்சுட்டு இந்த மாதிரி நிற்கிறது, நம்முடைய விஷயங்களில் நிற்கிறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த காலத்துக்கு. அதுதான் சேலஞ்சு. நம்ம இந்த இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற சேலஞ்ச். அடிச்சுட்டு போயிடலாம். அந்த வெள்ளம் பலரை அடிச்சுன்னு போகிறது. ஆனால் சிலர் நிற்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த வேரை உறுதிப்படுத்தி அந்த நம்முடைய பண்பாட்டோட, நம்முடைய முன்னோர்களோட, இந்த தேசத்துடைய அடையாளத்தோடு நிற்கிறாங்க. அதுதான் பெரிய பாராட்ட வேண்டிய விஷயங்கள். சரி, நாம ஜபம். ஸ்ரீராம் குப்புராஜ். ஸ்கூல் ஸ்டூடெண்டா பெரியவரா எனக்கு தெரியல. ஸ்ரீராம் என்ன பேர்ல வந்திருக்கீங்க? ஏஜேயா? ஸ்ரீராம்னே பேரா? ஓகே, சரி சரி. ஸ்ரீராம் ஆரம்பிமா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சொல்லு சொல்லு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். நைவேத்தியம் யார்கிட்ட சொல்லியிருக்கு? இதுல பேர் போடலையே. நைவேத்தியம் நவனிதாவா? பிரஜாவா? பண்றேன். பண்ணு. சரஸ்வதி குமார் பண்றான். ஓ, நான் பண்ணிடுறேன். மெசேஜ் போட நேரம் இல்ல. சரி, யார் பண்ணாலும் நம்மளும் ரெடியா நீங்க பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இல்ல நீங்க ஓம் பூர்வஸ்வ தேவஸ்ய சத்யம் சேனம் த்ரிஷஞ்சாமி அமர்தா பிதானம் சமர்த்தம் பிராணாய ஸ்வஹ அபானாய சுப்ரமணே ஸ்வஹ யமானாவ்யாமி. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மகே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய
महाराजाय नमः। ॐ तच्चयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्जं दिहातु भेषजं तन्नो अस्तु द्विपदे चतुष्पदे। ॐ शान्ति शान्ति शान्तिः। ब्रह्मैव सत्यम्। संतोषम्। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।